ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான செட்டிநாடு ஸ்பெஷல் மசாலா சீயம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் நான் இன்றைக்கி ஒரு 3/4 கப் அளவு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். அதே 3/4 கப் அளவு உளுந்து எடுத்துக்கலாம். நீங்கள் 1 கப் பச்சரிசி எடுத்திங்கன்னா 1 கப் உளுந்து சரிக்கு சரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை தண்ணி ஊற்றி 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஊறணும். இது அப்படியே ஊறட்டும். இப்போ பாருங்கள், 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ரொம்ப கம்மியாக வடை மாவு பக்குவத்துக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்கான மாவாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது அப்படியே நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து நல்லா இது பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பச்சை மிளகாயை சின்னதாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு பச்சை மிளகாய், இது மீடியமான காரமாக இருக்கும், ரொம்ப காரமாக இருக்காது. இந்த மாதிரி நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு இருக்கும்போதே இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதாவது நான் இன்றைக்கி மாவில் உப்பு சேர்க்காம தான் அரைச்சிருக்கிறேன். அதனால் மாவுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். நீங்கள் மாவில் உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த கலவையை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது அப்படியே கலந்துட்டு நல்லா ஒரு திக்கான பேட்டராக இருக்கணும். தண்ணியாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு தண்ணி அதிகமாக இருக்கும்போது எண்ணெய் அதிகமாக குடிக்கும். ரொம்ப கெட்டியாக நீங்கள் மாவு பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா கூட அது நம்மளுக்கு அவ்வளோ தூரம் சாஃப்டாக இருக்காது. இந்த மாதிரி நம்ம பிடிச்சு உருண்டைகளாக போடுற மாதிரி இருக்கணும். அதுதான் பக்குவம். உங்களுக்கு ரொம்ப நேரம் வச்சுக்க போகிறீங்க அப்படின்னா இதில் ஒரு பிஞ்ச் அளவு சோடாப்பூ சேர்த்துக்கோங்க. அப்போ ரொம்ப நேரம் நம்மளுக்கு சாஃப்டாகவே இருக்கும். இப்போ உடனே செஞ்சு உடனே சாப்பிட போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு சோடா உப்பெல்லாம் சேர்க்குறதுக்கு அவசியம் கிடையாது. இப்போ நல்ல எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக ஷேப் எப்படி தான் ரவுண்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. சும்மா நம்ம நார்மலாக நம்ம போடுற மாதிரி சேர்த்துடலாம். நல்லா மீடியம் ஹீட்லேயே எல்லா சைடும் நம்ம வேக வைக்கணும். அப்போது தான் நம்மளுக்கு நல்லா உள்ளேயும் ஈவனாக வேகும். ஹை ஹீட்டில் இருக்கும்போது உள்ளுக்குள்ளே வேகாமல் வெளியில் நல்லா வெந்த மாதிரி தெரியும். பாருங்கள், எல்லா சைடுமே ஈவனாக குக் ஆகிட்டுருக்கு. இப்போது நம்மளுக்கு நல்ல பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ நம்ம அதை அப்படியே எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான மசாலா சீயம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.